தவளக்குப்பம் அடுத்த கொருக்கமேடு மாரியம்மன் கோயில் வீதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரது மகன் முகிலன். இவர் புதுச்சேரி அரசின் மின்துறையில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். நேற்று பிற்பகல் தவளக்குப்பம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென மின்தடை ஏற்பட்டது. இதையடுத்து ஆண்டியார்பாளையம் செல்லும் சாலையில் மின்கம்பி ஒன்று அறுந்து கிடப்பதாக மின்துறை இளநிலை பொறியாளர் திருமுருகன் முகிலனிடம் தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற முகிலன் அருந்து கிடந்த மின்கம்பியை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டார். அப்போது உயரழுத்த மின்கம்பி தொகுப்பில் அருந்த கம்பி ஒன்று உரசியதால் திடீரென மின்சாரம் பாய்ந்ததாக கூறப்படுகிறது. இதில் பலத்த மின்சாரம் தாக்கியதால் முகிலன் தூக்கி வீசப்பட்டு கீழே விழுந்தார். உடலில் கடுமையான தீக்காயங்களும் ஏற்பட்டன. அவரை அப்பகுதி மக்கள் உடனடியாக மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு முகிலனுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் மின்துறை ஊழியர்கள் பணியின் போது எதிர்கொள்ளும் அபாயங்களை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது.